ஒரு வீடியோவில் பேக்ரவுண்ட் எப்படி ரிமூவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். க்ரீன் மேட்டை நம்ம எடுத்தோம்னாக்கா ஈஸியாக பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிடலாம். சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணாக்கா உண்மையாலுமே பேக்ரவுண்ட் நம்ம அங்கே இருக்கிற மாதிரி தெரிஞ்சிடும். அதுவே நார்மலாக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அதில் இருக்கிற பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணோம்னாக்கா கண்டிப்பாக அதை வந்து கண்டுபிடிச்சிடலாம். அந்தளவுக்கு இந்த ஹேரில் வந்து சரியாக உட்காராது, அதில் வந்து கொஞ்சம் அழிஞ்ச மாதிரி தெரியும், நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். இப்போது அது ஈஸியாகவும் ஆயிடுச்சு. கேப்கட்னு ஒரு ஆப் வந்ததுனால ஈஸியாக எல்லாருமே வந்து நார்மலாக ஒரு வீடியோ எடுத்து அது பேக்ரவுண்ட் ஈஸியாக ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு பிக்சர் வச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. ஒரு நார்மலான ஒரு வீடியோ எடுத்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணாலும் ஒரு 90% வந்து கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கான சொல்யூஷன் தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். நார்மலாக ஒரு வீடியோ எடுக்கிறவங்க பேக்ரவுண்ட்லாம் நோட் பண்ணவே மாட்டாங்க, ஏதோ ஒரு இடத்துல வந்து எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் எடிட்டிங் டேபிளுக்கு போனதுக்கப்புறம் தான் அவங்க வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுவாங்க. அது வந்து கரெக்டாக ரிமூவ் ஆகாமல் ரொம்ப அசிங்கமாக ஆகிடும். அதனால் அவங்க அப்படியே வீடியோ போடுவாங்க. ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி பேக்ரவுண்டு கண்டிப்பாக பார்க்கணுங்க. பேக்ரவுண்ட் நம்ம கேமராவில் பார்க்கும்போது ஒரு வீடோ மேகமோ ஒரு ஓட்டி வீடு ஒரு க்ரீன் கலரில் வந்து செடிகள் மரங்கள் க்ரீன் கலர் இதெல்லாம் இருக்கிற மாதிரி பேக்ரவுண்டு இருந்ததுனாக்கா நீங்கள் வந்து வீடியோ எடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணும்போது எக்கச்சக்கமான ப்ராப்ளம்ஸ் வரும். சரியாக ரிமூவ் ஆகாது. ஏன்னா எக்கச்சக்கமான கலர்ஸ் பின்னாடி இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னாக்கா ஒரு பிளைனான ஒரு செவரோ இல்லை பிளைனான ஒரு கலர் இருக்கிற மாதிரி இடமோ அங்கே நின்று நீங்கள் வீடியோ பண்ணிங்கனாக்கா ஈஸியாக அந்த பேக்ரவுண்ட் வந்து உங்களால் ரிமூவ் பண்ண முடியும். இப்போ ஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னாக்கா பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண போகிறோன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வந்து நீங்கள் அந்த வீடியோ எடுக்க முடியும். பிளான் பண்ணுவீங்க இல்லையா, இந்த வீடியோ எடுக்க போகிறோம், இந்த வீடியோவில் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்கணும், என்னென்ன விஷயங்கள் இருக்கக்கூடாது, இதில் வந்து பேக்ரவுண்ட் நம்ம ரிமூவ் பண்ணி பேக்ரவுண்ட் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். இது எல்லாமே ஒரு பிளானாக இருக்கும் இல்லையா. அந்த பிளானை நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டியது பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண போகிறதா இருந்தால் நீங்கள் வந்து அந்த பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி கலர்ஸ் டிஷர்ட்டோ இல்லை ஷர்ட்டோ எதுவுமே நீங்கள் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போடக்கூடாது. இப்போ வந்து பேக்ரவுண்ட் வந்து ஒரு எல்லோ கலர் இருக்குனாக்கா எல்லோ கலர் டிஷர்ட் போடக்கூடாது, க்ரீன் கலருக்குனா க்ரீன் கலர் டிஷர்ட் போடக்கூடாது. அப்படி போட்டிங்கனாக்கா பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணும்போது உங்கள் ட்ரெஸ்ஸும் சேர்ந்து ரிமூவ் ஆகிடும். அதனால் வந்து நீங்கள் வந்து கான்ட்ராஸ்ட்டாக இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பேக்ரவுண்டுக்கும் உங்கள் ட்ரெஸ்ஸுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி கலரில் உங்கள் ட்ரெஸ் நீங்கள் போடணும். அப்படி நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணிங்கனாக்கா உங்களால் பேக்ரவுண்ட் வந்து ஈஸியாக சேஞ்ச் பண்ண முடியும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து நீங்கள் நோட் பண்ணி பண்ணால் மட்டும்தான் அந்த வீடியோ ரொம்பவே அழகாக வரும். இந்த வீடியோவில் வந்து பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வீடு இருக்குது, மேகங்கள் இருக்குது, சின்ன சின்ன ஒரு லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிற மாதிரிலாம் இருக்கு இல்லையா. இதை நான் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணனாக்கா எனக்கு வந்து அந்த ஹேர் வந்து ரிமூவ் ஆகிடும், அந்த எட்ஜஸ்லாம் வந்து அந்த ஷார்ப்லாம் போயிடும். அது வந்து கொஞ்சம் கலங்களாக இருக்கிற மாதிரியே வந்து ஆடுற மாதிரி ஈஸியாக தெரிஞ்சிடும். நான் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுங்கிறது 40% தான் சரியாக இருக்கும், மீதி 60% பார்த்தீங்கன்னாக்கா ஈஸியாக தெரிஞ்சிடும். இந்த வீடியோ பாருங்களேன், இதில் பார்த்தீங்கன்னாக்கா செய்வதுக்கு முன்னாடி நான் நின்றுருப்பேன். இப்போ வந்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணும்போது 90% பக்கம் ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். உங்களுக்கு வந்து சின்னதாக நீங்கள் எங்கே அசைஞ்சாலும் கூட உங்களுக்கு வந்து எந்த ஒரு மைனஸும் தெரியாது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் வீடியோவில் சரி பண்ணாவே போதும், உங்களால் பேக்ரவுண்ட் ஈஸியாக வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ரொம்ப சூப்பராகவே நீங்கள் வந்து வீடியோவை அப்லோட் பண்ண முடியும். ஓகே கைஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.